ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சமீபமாக நடிகர், எழுத்தாளர், டைரக்டர் ஆகிய அனுமோகன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். ஏற்கனவே அவருடைய இன்டர்வியூ ஒரு விதமான வசீகரத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா அவர் பிறப்பால கிறிஸ்தவர். அதுவே சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி நடிகர் ராஜேஷும் அவர் ஜோசியத்தை பற்றிலாம் ரொம்ப ஆழமாக பேசுகிறது. ஸோ அவர் நாஸ்திகராக இருந்த மாதிரினார். ஸோ அந்த காலகட்டத்தில் எல்லாருமே அந்த தந்தை பெரியார், அது ஒரு சமுதாயம் சீரழிகிற டைம் அது இல்லையா? ஸோ அந்த நேரம் இப்போயும் எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ நாஸ்திகர்னு சொல்லிக்கிறது ஒரு பெருமையாக இருந்த காலம். ஸோ அந்த மாதிரி அனுமோகன் அவர்களும் அப்படி தான் இருந்திருக்கார். பிறப்பால கிறிஸ்தவராக இருந்தாலும் எதுலேயும் ஒருவேளை கிறிஸ்தவ மதத்தில் நம்பிக்கை இருந்துச்சா என்னன்னு தெரியல. பட் இந்த இந்து மத விஷயம், ஜாதகம், இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கிறாரு. அந்த காலேஜ் முடித்த டைமில் ஒரு நண்பனுடைய ஹோட்டலில் அந்த கேஷியர் இருக்கிற இடத்துல பேசிகிட்ருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஹோட்டலில் அப்போ ₹1 நிறைய சாப்பாடு சாப்பிட்லாமா, ஏதோ ஒரு சாப்பாடு, பந்தல் சாப்பாடு ஏதோ ஒன்று சொல்கிறாரு. ஸோ அப்போ அது சாப்பிட்றவர் ஒரு பிச்சைக்காரரா அல்லது சிவனடியாரா அகோரியா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மனிதர் இருக்கார். அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ₹1 கொடுத்துட்டு இவரை மட்டும், அனுமோகன் அவர்களை மட்டும் பார்த்துட்டு, உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொன்னாராம். இவர் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையில் போங்க அப்படின்றாராம். இல்லை, நான் வந்துட்டு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே ஃப்ரெண்டு சரிப்பா, இது கடை, நிறைய பேர் வர இடம், எதையாவது ஒன்று சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, இன்னும் என்ன 10 நாளில் மதியம் 12:06 நீ கம்பி எண்ணுவ 1 மணி நேரம் அப்படின்னு சொன்னாராம். ஸோ எடுத்தோடனே நெகட்டிவ் நியூஸ் வேறு. எப்படி இருக்கும், அவருக்கு கடுப்பாயிடுச்சு. அவர் போயிட்டார். அப்போ அது மட்டும் இல்லை, நீ மீண்டும் என்னை சந்திப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இவருக்கு அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லை. கரெக்டாக 10 நாள் கழித்து எம்ஜிஆர் டிஎம்கேலேருந்து வெளியில் வந்த நேரம் அவர் ஊழலாச்சுன்ட்டு ஒரு பெரிய பந்த் முடிவு பண்ணியிருந்தார். ஸோ அதற்கு எதிராக கலைஞர் 144 ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறார். அப்போ இவருக்கு இது தெரியல. அனுமோகன் அவர்கள் வீட்டுக்கு தெரியாமல் தம் அடிக்கிற பழக்கம் கொண்டவர்னால மதியம் வரார். தம்மு கடை இருக்குதான்னு பார்த்துட்டே வர்றாரு. எல்லா கடையும் மூடி இருக்குது. இன்னொரு ஃப்ரெண்டு வரான். அவனும் என்ன மச்சான் கடையே இல்லைன்னும் போது, சரி அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிறாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஒரு 5 பேர் வந்துட்டாங்க. அப்படியே போய்கிட்டே கடை இருக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு 4 பேர் பின்னாடி ஓடி போயிடுறாங்க. என்னடா ஓடுறாங்கன்னு பார்த்தா எதிர போலீஸ். ஸோ 2 பேர் ஒன்றா இருந்தாலே அரெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே 5 பேர் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஹேர் ஸ்டைலும் வித்தியாசமாக இருக்கும், பெல் பாட்டம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது போலீஸ்காரங்களுக்கு பார்த்து அடிக்கணும் போல் இருக்குமா. ஸோ அப்படி தான் இவரும் இருந்திருக்கிறாரு. அதனால் இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. போய் அங்கே ஜெயிலில் கையெழுத்து போடும்போது பார்த்திங்கன்னா அந்த 12 கரெக்டாக பெல் அடிக்குதான். ஸோ லாக்கப்பில் போகும்போது 12:06. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு இன்னொருத்தர், இவருக்கு தெரிந்த ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இவன் நம்ம பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. கரெக்டாக 1 இருக்குது. ஸோ அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்படி சொன்னார் 10 நாள் கழிச்சு நம்ம கம்பி எண்ணுவோன்ட்டு. ஏன்னா அது கற்பனைக்கே இல்லையா, அவர் ஒன்றும் தீவிரவாத இயக்கத்தில் இல்லை, எதுவுமே இல்லைன்னு போது எதுக்கு அவர் கம்பி எண்ண போகிறார் அப்படின்னு நினைக்கும்போது இது நடந்தது. அப்போ தான் அவருக்கு தோணுது, ஆஹா நம்ம இதெல்லாம் அலட்சியப்படுத்திட்டோம், இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு. அப்போ தான் அந்த ஜோசியம், வாஸ்து, சித்தர்கள் ஏடு, சித்தர்களை சந்தித்து பேசுகிறது, இந்த மாதிரி விஷயத்தில் அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதை அந்த இன்டர்வியூவில் கேட்கும்போது, சரி மறுபடியும் அந்த சித்தரை பார்ப்பீங்கன்னு சொன்னார் அவர். பார்த்தீங்களா அப்படின்போது, அதுதான் இப்போ ஜஸ்ட் 1 வருஷம் முன்னாடி என் கனவுல தோன்றி, நான் உனக்கு வெளிப்படுத்துனதெல்லாம் நீ ஏன் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிற, சொல்லு அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவர் இன்டர்வியூ போன வருஷம் தான் வர ஆரம்பிச்சது. ஸோ எங்கே பார்த்தாலும் ஆச்சரியம். ஏன்னா ஒரு நடிகர் இப்படி பேசுகிறாரு, என்னடா சித்தர் மாதிரி பேசுகிறாரு, இது எல்லாமே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குல்லையா? ஒரு நாட்டுப்புற கலைஞர் திடீர்னு அகோரி கலையரசன் வராரு. இவர் ஒரு நடிகர், அதிலும் குறிப்பாக அந்த படைப்பில் பாம்பு புத்துக்களை கைவிட்டீங்களான்ட்டு அந்த ஜோக்கில் ரொம்ப ஃபேமஸ் ஆனார் அவர், கொங்கு தமிழில் பேசினதுனால. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இவர் பேசினது எல்லோருக்கும்
எல்லாருடைய பார்வையும் அவர் பக்கம் போகுது. இதில் நடுவில் ஒரு சினிமாவுக்கு போய் எல்லாத்தையும் அதெல்லாம் மறந்து சினிமா இப்படியே இருந்திருக்கார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கனவு வந்த உடனே அவருக்கு அந்த 40-50 வருடத்திற்கு முன்பு படித்ததெல்லாம் அவருக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது எல்லாமே. ஸோ அதையெல்லாம் தான் அவர் சொல்லிகிட்ருக்கார். அந்த சித்திரேடுகளில் படித்ததெல்லாம் எப்படி எனக்கு ஞாபகம் வருதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொன்னார். ஸோ இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, அவர் படித்த நேரம் இதை சொல்ல ஆரம்பிச்சிருந்தான்னு வச்சுக்கலாம், அதை யாருமே கேட்க மாட்டாங்க, அவரை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு புகழ் கிடையாது இல்லையா. இன்றைக்கி நடிகர்கள் வந்து சும்மா சாதாரணமாக ஒரு விஷயம் பேசினாலே எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அதிலும் குறிப்பாக படைப்பா மாதிரி படத்தில் வந்து ரொம்ப முத்திரை குத்தப்பட்டுட்டார் இல்லையா. அப்படி டக்குன்னு தெரியுது. படைப்பானா இந்த ரஜினி வர சீனெல்லாம் இவர் அந்த டைலாக் பேசிகிட்டே இருப்பார். அது ரொம்ப ரஜினி பஞ்ச் டைலாக்கு ஈக்குவலாக இதை ஞாபகம் வச்சுருக்கிறாங்க மக்கள் இன்றளவுக்கும். ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆன பிறகு அவர் இதை பேசும்போது தான் மக்கள் கவனிக்கிறாங்க. இல்லைன்னா எப்படி கவனிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். ஸோ அவரே சொல்கிறார், அப்போ நான் சொன்னது படித்தது கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லியிருந்தால் சிரிச்சிருப்பாங்க பைத்தியக்காரன்னு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பித்த பிறகு தான் நானே அதை நம்ப ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, அப்படி ஏதாவது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குது ஏதாவது எதிர்காலத்தை பற்றி அப்படின்போது அவர் சொல்கிறாரு, 2024 டிசம்பர் 31க்குள்ளே ஒரு மிகப்பெரிய அழிவு பஞ்ச தத்துவமும் சேர்ந்து ஒரு வழி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அதுக்கு ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறார், அது நமக்கு புரியல. ஏதோ ஒரு ஜெனரேஷன் 2000க்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சு அப்படின்ட்டு அது 24 வயசில் ஒரு ஜென்ரேஷன் முடியுது. ஏன்னா அப்போ ஒரு குழந்தை வருது, அப்போ அது இன்னொரு ஜெனரேஷன் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். இப்போ வந்துடுச்சு 2024. எல்லாருக்கும் திக்குன்னு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அதை நக்கல் பண்ணுற மூடில் யாரும் கிடையாது. ஏன்னா திரும்புகிற பக்கமெல்லாம் உலக அழிவை பார்க்குறோம். உலக அழிவு, நாடுகளுக்கு இடையில் யுத்தங்கள், நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டு கலவரம் மதத்தின் பேரால் அல்லது அரசியல் காரணங்கள்னால எல்லாமே சர்வசாதாரணமாக திரும்பி பக்கமெல்லாம் வருது. அதாவது டெய்லி ஏதாவது ஒரு உலக அழிவு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்போ யாரும் நக்கல் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது வந்து முக்கடலும் கொந்தளிக்கும், அதில் ராவண தேசம் மூழ்கும் அப்படின்னு போட்டிருந்ததை அவர் நினைவு கூர்றார். ஸோ அது எத்தனை சதவீதம் மூழ்கும் அல்லது முழுசாக மூழ்குமா அது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ இங்கே நம்ம தமிழ்நாடெல்லாம் கூட பாதிக்கும் தானே அப்படின்போது ஆமாம் கண்டிப்பாக பாதிக்கும் தான்ட்டு அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறார். தேனாம்பேட்டை சிக்னல் அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் இருக்குதான், ஆலயம்மன் கோயில்ன்ட்டு. அது ஆக்சுவலாக அதோடைய பேர் வந்து அலையம்மன் தான், மருவி இப்போ ஆலயம்மன் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. காரணம் என்னென்னா அது வரைக்கும் அந்த மெரினா பீச் இருந்ததும். ஸோ இப்போ அந்தளவுக்கு உள்ளே போய் இருக்குது. மீண்டும் அந்த இடத்திற்கு வரும் கடல் அப்படின்ட்டு சித்திரையடில் போட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ இது எதுவுமே வந்து நம்ப முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சுனாமியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ கூட சுனாமி அலர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. என்னாச்சுன்னு தெரில. நேற்று ஜப்பானில் நிலநடுக்கம்லாம் பயங்கரமாக வந்து கடலுக்கு அடியில் சுனாமி வர்றதுக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது கண்டிப்பாக அதை விட பயங்கரமான பேரிடர்லாம் கண்டிப்பாக வரும். இப்போ இந்த வயநாடு நிலச்சரிவு இந்த மாதிரி விஷயங்களும் வந்து எல்லாமே இல்லையா, பஞ்ச தத்துவம்னும் போது மண் எல்லாமே தான் வந்துடுது. ஸோ அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு. இது நம்மளுமே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம். இப்போ சமீபமாக தான் பார்த்திங்கன்னா நாய் நிறைய பேரை கடிக்கிறத பார்க்குறோம், மாடு துரத்தி முட்டுறதை பார்க்குறோம் இல்லையா. இதுக்கு முன்னாடிலாம் அதாவது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது மாடு முட்டும். அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு தடவை மாடு வருதுன்னு இப்படி பயந்துட்டு வரேன். இப்போல்லாம் எந்த மாடுப்பா முட்டுதுன்னு கேட்டாங்க. அப்போலாம் நானே யோசித்தேன், ஆமாம் இப்போல்லாம் எதுவுமே முட்டுறது இல்லைன்ட்டு. ஆனால் இப்போ மறுபடியும் அப்படி ஆகுது. ஸோ இதற்கு காரணம் வந்து அவர் வந்து காலநிலை மாற்றம் அப்படிங்கிறாரு. அது வாய்ப்பு இருக்குது இல்லையா. இப்போ வந்து ஒரு மீன் வந்து இனப்பெருக்கம் செய்யலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெயிலில் வைக்க சொல்லுவாங்க.
ஸோ அப்போ அந்த டெம்பரேச்சர் அதிகமாகும்போது அதுக்கு காம உணர்வு வரும் அப்படின்ட்டு. காம உணர்வு மேலங்கும்போது பைத்தியமாகிறதும் வரும். ஸோ அதனால தான் அந்த காம உணர்வின் உச்சம் தான் பார்த்திங்கன்னா அதாவது ஓரினச் சேர்க்கை. அந்த ஓரினச் சேர்க்கையும் உச்சத்துக்கு போகும்போது தான் அவன் பயங்கரமான கிரிமினலாகலாம் மாறுறான். ஸோ நிறைய இடங்களில் அந்த மாதிரி நடக்கிற விஷயத்தை நம்ம சென்னையிலே பார்த்தோம். ரோட்டில் படுத்துட்டு இருக்கிறவனெல்லாம் ஓரினச் சேர்க்கைக்கு கூப்பிட்றான், வரலன்னும் போது அந்தரங்க ஒரு பிளேடால் கட் பண்ணிவிட்டு ஓடிடுறான். அப்புறம் இன்னொரு சம்பவத்தில் பார்த்திங்கன்னா ஓரினச் சேர்க்கைக்கு கூப்பிட்டுட்டு போய் கொலை பண்ணுறது, கொலை பண்ண பிறகு காமத்தில் ஈடுபடுறது, இந்த மாதிரி பயங்கரமாக மைண்டு வந்து ஒரு அப்நார்மலாக மாறும். இதே மாதிரி விலங்குகளுக்கும் மாறுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுவும் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம், மனிதன் வந்து ரொம்ப சுயநலமிக்கவனாக பாவம் நிரம்பியவனாக மாறிட்டான். ஸோ அதற்கான தண்டனை அவனுக்கு இயற்கை மூலமாக இந்த மாதிரி விலங்குகளின் கடியினால் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. ஆனால் கூடுதலாக இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, நாய்க்கு வந்து மோப்ப சக்தி ரொம்ப அதிகம் இல்லையா? மனிதர்களை விட மற்ற விலங்குகளுக்கு எல்லாருக்குமே உண்டு அந்த இயற்கை சீற்றம். ஸோ இப்போ இந்த நிலச்சரிவில் தான் நடந்துச்சா என்னன்னு தெரில, ஒரு பறவை, கிளியா அல்லது வேறு என்ன பறவையாக தெரில, அது பாட்டுக்கு கூண்டுக்குள்ளே அப்படியே சுருண்டு ஒரு வித்தியாசமாக சத்தம் கேட்டு அதுவே அதோடைய ரெக்கையெல்லாம் பிச்சுக்கு தான். ஸோ அதை பார்த்துட்டு அதாவது வெளியில் விடணும்ட்டு. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த நிலச்சரிவு ஏற்படுது. ஸோ அதனால் சுற்றி இருக்கிறத ஈஸியாக சென்ஸ் பண்ணுறது வந்து மனிதர்களை விட விலங்குகளுக்கு இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதில் மோப்ப சக்தி இல்லையா? இப்போ வரைக்கும் நாயை வந்து மோப்ப சக்தியை வச்சு திருடர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு, நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ நிலச்சரிவிலே கூட பார்த்திங்கன்னா கீழே உயிர் இருக்குதான்றதே நாயை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. நாய் வந்து ஒரு இடத்துல நின்று குலைக்கும்போது அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க, அங்கே உயிர் இருக்குது. ஸோ இப்போ நாய் கடிக்குது அப்படின்னும்போது மனிதனுடைய அந்த வேர்வை நாற்றம். இப்போ மனிதர்கள் எல்லாருமே அசைவ பிரியர்களாக, அசைவத்தின் அடிமைகளாகவே மாறிட்டாங்க. பிரியர்களெல்லாம் தாண்டி வச்சு அசைவ வெறியர்களாக மாறிட்டாங்க. அது இல்லாமல் இருக்க முடியாத நிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ இதை வந்து இப்போ கைலாசா புகழ் நித்யானந்தா அவர்கள் வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தார். ஒரு ஃபாரினர் கேட்குறாரு, இந்த மாதிரி எப்படி தான் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்து நித்யானந்தா அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள், எங்களுக்கு உங்களை நினச்சா பயமாக இருக்குது. ஏன்னா உன் பிளேட்டில் இருக்கிற சிக்கன் தீர்ந்ததுக்கு பிறகு உனக்கு பக்கத்தில் இருக்கிற கறி என் உடம்பு தான், எங்கே நீ என்ன தின்னுவியோன்னு எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்போ அந்த அசைவம் சாப்பிட்றதும் ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி மாடு முட்டுறதாகட்டும், நாய் கடிக்கிறதாகட்டும், அசைவ பிரியர்களாகத்தான் இருக்கிறார்கள். எல்லாரும் பெரும்பாலும் அசைவ பிரியர்களாக மாறிட்டாங்க, அது வேறு. அப்பட்டமாகவே தெரியக்கூடியவர்களைத்தான் அது பண்ணுது. மேபி அந்த நேரம் அவங்க வந்து அசைவம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம், அல்லது இல்லாட்டினா கூட அந்த வேர்வையில் நாற்றம் அடிக்கும், அது நல்லாவே தெரியும். அசைவத்தை ஃபுல்லாக விட்டவங்களுக்கு வந்து அசைவம்னு இல்லை, பூண்டு வெங்காயமே கூட சாப்பிட்றவங்க முன்னாடி மேலே வந்து அப்படி ஒரு துர்நாற்றம் வீசும். ஸோ அதையெல்லாம் விடும்போது தான் உங்களுக்கு தெரியும், அவங்க பக்கத்துலேயே உங்களால் நிற்க முடியாது. அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கோவத்திலே இருக்கிறவங்களுக்கு கோவத்துடைய நாத்தம் தெரியாது இல்லையா? வெளியிலேருந்து புதுசாக போகிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அடுத்தது இன்னொரு அற்புதமான விஷயத்தை அனுமோகன் அவர்கள் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இந்த பைத்தியக்காரர்களை நீங்கள் வந்து பார்த்தா நம்ம எட்ட போவோம், ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து அவன் பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா ஒரு 10 முறை அவன் எப்படி பைத்தியம் ஆனான்றதை சொல்லுவான். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுதுன்றதை சொல்லுவான், நடந்ததை சொல்லுவான். ஸோ ஏன்னா அது ஒரு தியான நிலை மாதிரி. அவனுக்கு அந்த எந்த நிலையினால் பைத்தியமானானோ அதை தவிர அவன் வேறு எதையுமே சிந்திக்க போகிறதில்ல. அந்த நேரத்தில் அவன் மூலமாக மற்ற விஷயங்கள் வரும். ஏன்னா ஆக்சுவலாக இந்த தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து திட்டத்திட்ட பைத்தியக்காரங்களோ அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையும் அமையும். வேறு எதை பற்றியும் சிந்தனை பண்ணாமல் அப்படியே ஒரு பைத்தியக்கார மாதிரி இருப்பாங்க. இன்னொரு விஷயம் அனுபவம் சொல்கிறது என்னென்னா, இதை நீங்கள் ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று நம்ம போக வேண்டிய பார்த்து போடான்ட்டு யார்கிட்டயோ சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த நேரம் நம்ம எச்சரிக்கை இப்படி நவரும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்குதுன்னு தெரியல,
ஆனால் ஏதோ ஒரு சக்தி நம்மை கைட் பண்ணுறதை நம்மளால் உணர முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வந்து சென்னையில் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வரும்போது அந்த கூட்டத்தில் இருந்து பேசணும், கொஞ்சம் எட்ட போய் பேசணும்னு நினைப்பாங்களே பர்சனல் விஷயம் காரணமாக. ஸோ அப்படி அந்த சகோதரி அப்படி ஒரு 2 அடி எடுத்து வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ரொம்ப பழைய பில்டிங் விழுது. அந்த இடத்துல அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க மேலே விழுந்து காலியாக இருப்பாங்க. ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் அப்படி மயிரிழையில் உயிர் தப்பிச்சாங்கன்றாங்களே, அந்த மாதிரி ஆகி இருக்குது. அடுத்தது வந்து அனுமோகன் அவர்கள் சொல்கிறாங்க, நிலம் நீராக மாறும், நீர் நிலமாக மாறும். அதாவது கடல் இருந்த இடத்தில் மண்ணும், மண் இருந்த பூமி இருக்கிற இடத்தில் கடலும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமா அப்படின்னா அதுவும் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தேசங்கள் இந்தியாவை தவிர்த்து, இந்தியாவும் அந்த டெல்லி சார்ந்த பகுதியை தவிர்த்து மற்ற எல்லாமே கடலால் மூடப்படும். ஸோ அப்போ கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் இங்கே வருதுன்னா அப்போ அங்கே தரை இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த சொன்னார். எப்பன்னு சொல்லலை, ஆனால் சித்தர்கள் ஏட்டில் போட்டிருக்குது, மனிதர்கள் பறப்பாங்க சுயமாக, ஏரோப்ளேனில் அந்த மாதிரி வாகனத்தில் இல்லை, தானாகவே பறப்பாங்க. ஒருவேளை ரெக்கையோடு பறப்பாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதில் குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ இல்லையோ தயவுசெய்து இயற்கையை வணங்குங்க, அதுதான் கடவுள். ஸோ ஏன்னா இந்த பஞ்சதத்துவத்தினால உலகழிவு வர்றதுனால அப்படி சொல்கிறாரு. ஆனால் நம்மை அழிக்கிறது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இல்லை நம்மை அழிப்பவன், கொலை செய்கிறவனை நம்ம வணங்குவோமா? கொலை செய்கிறவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அதே நேரத்தில் அந்த இயற்கை வந்து சரியான அளவில் மழை பெய்யுது, எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னா அது உங்களுக்கு நன்மையை கொடுக்குது. ஸோ அதனால் இயற்கையை கடவுள்னு வணங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இயற்கையை வணங்குறதும் உங்கள் உடம்பை வணங்குறதும் ஒன்று தான். ஏன்னா நீங்கள் நினைக்கிறத உடம்பு செய்ய போகுது, உடம்பு நீங்கள் கிடையாது. இறந்த பிறகு ஒன்று உங்கள் உடம்பு விட்டு போகும் பாருங்கள், அதுதான் நீங்கள், அதாவது உயிர். அதுதான் ஆத்மான்னு ஹிந்தியில் சொல்கிறோம். அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. ஸோ அவர் கட்டளை இட்டால் கை அசையும், கண்ணு பார்க்கும், வாய் பேசும், காது கேட்கும், எல்லாமே. அவர் தூங்கிட்டார்னா இதெல்லாம் தூங்கிடும். அவர் உடம்பை விட்டு போயிட்டால் அவ்வளோதான், இது எதுவுமே வேலை செய்யாது, ஜடமாக இருக்கும். அப்போ ஜடத்தை போய் வணங்குறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஸோ விக்கிரக பூஜை இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய மதங்களை சொல்கிற, இந்து மதம் உட்பட நிறைய மதங்களை சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஜடத்தை எதுக்கு நீங்கள் வணங்குறீங்க இல்லையா? இப்போ உடம்பே வந்து ஜடம் தான், ஆத்மா தான் அதை இயக்குது. அந்த மாதிரி தான் வெளி உலக பஞ்சதத்துவம் மாதிரி பஞ்சதத்துவத்தினால் ஆனது தானே இந்த உடம்பு. அப்போ இந்த உடம்பை வணங்குறதுனால எந்த நன்மையும் இல்லையோ, அதுபோல் தான் அந்த பஞ்சதத்துவத்தை வணங்குறதுனாலையும் எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் ஒன்று, பஞ்சதத்துவத்தை வணங்க வேண்டாம், ஆனால் பஞ்சதத்துவத்திற்கு துக்கம் கொடுக்காமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இன்னும் ஒருபடி மேலே போய் தத்துவத்திற்கு சுகத்தை கொடுக்கணும். இது எப்படி அப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, இங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு அமெரிக்காவில் இருக்கும் ஒருவனை, அல்லது நீங்கள் இப்போ சென்னையில் இருந்துட்டு கன்னியாகுமரியில் இருக்கிற ஒருத்தன், உங்கள் சொந்தக்காரன் அங்கே இருக்கிறான், உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நாசமாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, முதல்ல உங்களை சுற்றி அந்த எண்ணங்கள் வந்து அந்த மாதிரி வாயுமண்டலத்தை உருவாக்கிக்கிட்டே அவனை போய் ரீச் ஆகும். அவனை கண்டிப்பாக அது தாக்காமல் இருக்காது. ஆனால் அவனை தாக்குறதுக்கு முன்னாடி இங்கே பஞ்ச தத்துவத்துக்கு அது மிகப்பெரிய துக்கத்தை கொடுத்துருக்குது. அதுதான் திருப்பி உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது இயற்கை சீற்றத்தின் மூலமாக. இன்றைக்கி எல்லாமே பாருங்கள் நெகட்டிவ் எண்ணம் தானே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. பஞ்ச தத்துவத்திற்கு அவ்வளோ துக்கம் கொடுக்கறதுனால தான் அதுவும் கொந்தளிக்குது. அதே மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கிற ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையிலேருந்து நினைக்கிறீங்கன்னா அந்த எண்ணம் அப்படி ஒரு சூப்பரான வாயுமண்டலத்தை உருவாக்கிக்கிட்டே, அதாவது அந்த வாயுமண்டலத்துக்கு சுகத்தை கொடுத்துக்கிட்டே போகுன்றார் கடவுள். ஸோ இப்போ எல்லாரையுமே பார்க்குற எல்லாருமே நல்லா இருக்கணும், பார்க்காதவர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை மட்டுமே நீங்கள் சதா உருவாக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாயுமண்டலத்தை சக்திசாலியாக சுகம் நிரம்பியதாக நீங்கள் மாற்றுறீங்கன்ற. அப்போ அந்த பஞ்ச தத்துவம், உங்களால் சுகத்தை அனுபவம் செய்த அந்த பஞ்ச தத்துவம்
உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காதுன்றார். உலகழிவின் பொழுதே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி வெறும் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் மட்டும் வைத்தால். அப்போ எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். ஆனால் கலியுகம் நிறைய நம்பிக்கை துரோகம் அது இதுன்னு பண்ணி உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணத்தை தூண்ட வைக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதையும் மீறி நீங்கள் நல்ல எண்ணங்கள் மட்டுமே வைக்கணும். அது சாதாரண விஷயம் இல்லை. அதை தான் ஆக்சுவலாக எல்லா மதங்களும் போதிக்குது இல்லையா? ஒரு கணத்தை அறிந்தால் மறு கணத்தை காட்டு, விழா எலும்பில் ஈட்டியால் குத்துறான் இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது, பிதாவே அவனை மன்னிச்சிடு தெரியாமல் பண்ணுறான்றார். ஸோ அப்போ சுகமான வாயுமண்டலத்தை உருவாக்குறார். ஸோ அவனுக்கும் ஒரு கருணை காட்டுறார். ஸோ இதனால் அவருக்கு தான் நன்மை. ஆனால் அது கடைசி நேரத்தில் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற மனிதன் கடைசியில் எப்படி அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனாக மாறுறான்றது தான் அந்த கதையே. அவங்க கடவுளை ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கதைப்படி பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கோபக்காரராக இருப்பார். சாபமிடுவார், அத்திமரத்துக்கு சாபமிடுவார், இப்படிலாம் இருப்பார். ஆக்சுவலாக எல்லா மதத்துலையுமே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கிறவங்கள அப்படி மாற்றுறதா இருக்கும். அல்லது அப்படி ரிவர்ஸில் இருக்கும். பைபிளில் பழைய ஏற்பாடு கதைகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா இருப்பான், போக போக கெட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ ரெண்டுமே உண்மை தான். எப்படி உண்மை அப்படின்னா, இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரம். இதை ஒரு கல்பனும். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். சொர்க்கத்தில் இருக்கும்போது நம்ம எல்லாம் உயர்ந்தவர்களாக இருந்தோம். கொஞ்சமாக இன்றைக்கி இருக்கிற மாதிரி ரொம்ப கெட்டு கீழான நிலையை அடைஞ்சிட்டோம். அது என்ன உயர்ந்த நிலை அப்படின்னா, அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா கூட என்னன்னு தெரியாத அளவுக்கு பரிசுத்தமாக இருந்தோம். கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது தான் குழந்தையே பிறக்கும். அதாவது மனைவி கர்ப்பமாவாள். மற்றபடி காமத்தினால் அங்கே கர்ப்பமாக மாட்டாங்க. ஸோ அப்படி வாழ்ந்த சொர்க்கத்தின் தெய்வீக குணம் நிரம்பிய மனிதர்களைத்தான் நம்ம தெய்வங்கள்னு இன்னைய வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி வழிபட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் தெரியாத விஷயம் என்னென்னா, அந்த தெய்வங்கள் இப்போ எங்கே போனாங்க? எங்கேயும் போகல. மறுபிறவை எடுத்து அனைத்து குணங்களையும் இழந்து கீழான குணங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், பொறாமை, இந்த மாதிரி கீழான குணங்கள்ன்ற சாக்கடையில் மூழ்கி கிடக்கிறவர்களாக மாறிட்டாங்க. யார்? நீங்களும் நானும் தான். ஆனால் நமக்கு ஞாபகம் இல்லையா? இதை ஞாபகப்படுத்தத்தான் கடவுள் வரார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்திலிருந்து வரார். இவரைத்தான் சிவபெருமான் இந்துக்களும், அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவர் தான். அவர் ஒரு வயோதிகர் உடலில் வரார். ஏன்னா நம்ம தாயின் கர்ப்பத்தில் பிறந்து நமக்கென்று ஒரு உடலை எடுத்து மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். கடவுள் அந்த மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிரவேசமாகி தனக்கென்று சொந்த உடலில் வருவதே கிடையாது. அவர் நேரத்தை வீணாக்க மாட்டார் இல்லையா? வரதே அவர் ஒரே ஒரு தடவை தான் வர்றார். அதனால் டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். மீண்டும் இந்த பூமி சொர்க்கமாக போகுது. அதற்காக நடக்க போகிறது தான் இந்த பழைய கலியுகத்தின் அழிவு. அதாவது இந்த உலகத்தை புதுப்பிக்கிற நிகழ்ச்சி தான் அந்த உலக அழிவு. அதை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஆத்மா அழியாதுன்ற. ஆனால் ஆத்மாவில் பாவம் இருக்குது. அதுக்கான தண்டனை கிடைக்குது. நோய் மூலமாக, நம்பிக்கை துரோகம் மூலமாக, இயற்கை சீற்றம் மூலமாக, இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் கடி மூலமாக இதெல்லாம் கிடைக்குது. இதில் இருந்தெல்லாம் நீங்கள் தப்பிக்கணுன்னா கடவுள் சொல்கிறார், என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். ஏன்னா கடவுள் தான் எந்த பாவமும் செய்யாதவர். அது மட்டும் இல்லை, அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடலாக இருக்கிறார். அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அவர் நம்ம கூட பழகினா தான் தெரியும். அதுக்காக தானே அவர் வந்திருக்கிறாரு. ஒரு வயோதிகர் உடம்பில் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக சிவபெருமான் கொடுக்குற ஞானத்தை தான் அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முரளி அப்படின்னு முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் அதை பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அந்த முரளியில் இறைவன் சொல்கிறது என்னென்னா, அவர் பேசும்போது நமக்கு தெரியும் எவ்வளோ அன்பானவர், எவ்வளோ பொறுமை. கடைசி 100 வருடம் வர அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆத்மான்னு உணரு, பிறர் ஆத்மான்னு பாரு, உடலை பார்க்காத, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் உன் எண்ணத்தில் கூட வரக்கூடாதுன்றாரு. ஆனால் நம்ம அதில் 2500 வருடம் மூழ்கி இருக்கிறோம் நரகத்தில். அவ்வளோ சீக்கிரம் அந்த குணம் போகாது. இருந்தாலும் கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி பொறுமை இழக்காமல் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதே அன்போடு சொல்லிக் கொடுக்குறார். அப்போ தெரியும் அவர் எவ்வளோ பெரிய அன்பு கடல். எதுக்காக இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார்? மீண்டும் அந்த சொர்க்கத்தின் ராஜ்யத்தை நீங்கள் அடையணும். இழந்த ராஜ்யத்தை நீங்கள் அடையணும். சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வந்துட்டிங்கனாலே என்ன அர்த்தம்? மீண்டும் அனைத்தையும் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த 5000 வருடத்தில் என்ன நடந்ததோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ இப்போ சித்தர்கள் சொல்கிறாங்க கடல் மீண்டும் வரப்போகுது பூமிக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான் சொல்கிறாங்க.
அவங்களுக்கு கனவுல வந்திருக்கலாம், தியானத்தில் வந்திருக்கலாம், அதை வெளிப்படுத்துகிறாங்க. அது எப்படி வந்ததுன்னா ஏற்கனவே அவங்க மைண்டில் பதிவாகி இருக்கும். ஏன்னா ஆத்மா ஒரே ஆத்மா தான், வெவ்வேறு உடலை எடுக்குது. அப்போ உணர்வுபூர்வமான விஷயங்கள் பதிவாகி ரொம்ப ஆழமாக பதிவாகி இருக்குது. ஸோ அது அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வரும்போது டக்குன்னு வெளிப்படுது. இப்போ அனுமோகன் அவர்களுக்கு 50 வருடம் கழித்து திடீர்னு எல்லாம் ஞாபகம் வருது பாருங்கள். இப்போ கண்ணு முன்னாடி அவரே ஒரு பெரிய சாட்சியாக தானே இருக்கார். நமக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பறக்கிற மாதிரி கனவு வந்திருக்கும் இல்லையா? இப்போ அனுமோகன் அவர்களும் சொல்கிறாங்க மனிதர்கள் பறப்பாங்க அப்படின்ட்டு. நமக்கு கனவில் வருது இல்லையா? அது அப்படியே தத்ரூபமாக இருக்கும். வேறு எதுவும் நீங்கள் அப்படியே மீன் மாதிரி நீந்திட்டு போகிற மாதிரி இப்படியெல்லாம் கனவு வந்திருக்காது. வேணால் ஸ்விம்மர்ஸ்க்கு வேணும்னா வந்திருக்கும், அதே நினச்சிட்டு இருக்கிறனால. பட் நாம் பறக்கிற மாதிரிலாம் நினைக்கிறதே கிடையாது. அவ்வளோ சூப்பராக வரும் கனவு. அனுமோகன் சொன்ன மாதிரி நிஜத்தில் அப்படி நடக்கும். எப்போ? இன்னும் கொஞ்ச காலத்திலே. ஆனால் அது எப்படி நடக்கும்? தானாக நடக்காது, அதற்கு பயிற்சி இருக்குது. அதைத்தான் இறைவன் கொடுக்குறார் பிரம்மகுமாரிகள் மூலமாக. ஏன்னா உலகம் அழிய போகுது, ஆத்மா அழியாது. ஆத்மா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதிப்படுத்துகிறார். சொர்க்கத்தில் எப்படி இருப்பாங்க? சுபமான எண்ணம் தான், பார்வை, வார்த்தை, எல்லாத்திலுமே உள்ளுணர்வு, எல்லாத்திலுமே அன்பு, அமைதி, தூய்மை தான் இருக்கும். ஸோ அப்போ வீண் விஷயங்களே நம்ம மைண்டுக்குள்ளே விடாமல் இறைவன் சொல்கிற ஞானத்தை மட்டும் கேட்டு அதையே சிந்தனை பண்ணிவிட்டு சொர்க்கத்திற்கு நான் போகிறேன், சொர்க்கம் எப்படியெல்லாம் இருக்கும், அங்கே மனிதர்கள் எப்படியெல்லாம் தெய்வீகமாக இருப்பார்கள் அப்படின்னு நினைவு செய்து செய்து அதே குணத்தை நாம் இப்போ தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதிலேயே உங்களுடைய மனதை சதா ஊற போடணும். அப்படி ஊற போட்டிங்க அப்படின்னா எந்த நேரம் வேண்டுமானாலும் உயிர் பிரியும் இல்லையா? அந்த பிரிகிற நேரத்திலும் இதே சிந்தனையோடு நீங்கள் இருக்கிறீங்க. கலியுகத்தின் எந்த பொருள், எந்த உறவும் உங்களுக்கு ஞாபகம் வரலை இறைவனை தவிர அப்படின்னா மீண்டும் கலியுகத்தில் பிறக்க மாட்டீங்க. அதே நேரத்தில் சொர்க்கம் இனிமேல் தான் வரணும் அழிஞ்சு. அப்போ எங்கே போகும் அந்த ஆத்மா? ஏன்னா கலியுகத்தின் குணத்தை எல்லாம் அழிச்சிட்டிங்க, அதனால் கலியுகத்தில் பிறக்காது. சத்தியுகத்தின் குணம் வந்துடுச்சு, ஆனால் இன்னும் சத்தியுகமே வரல. அதற்காக கடவுள் படைத்தது தான் இரண்டுக்கும் நடுவில் சூக்ஷ்மலோகம், பூமிக்கும் கடவுள் இருக்கக்கூடிய பரந்தாமத்துக்கும் இடையில் ஒளி உலகத்தை படைக்கிறார். அங்கே ஆத்மாக்கள் போயிடும், ஒளி உடலோடு போகும். ஸோ அந்த ஒளி உடல் இப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மாவை மாதிரி ரொம்ப சின்ன பொருளும் கிடையாது, அதிவேக ராக்கெட்டும் கிடையாதுன்றார். ஒரு செகண்டு தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை நினச்சிட்டு உயிரை விட்டானா, விட்ட அடுத்த செகண்ட் அங்கே போயிடும். ஒருவேளை அவங்க பேய அலையிறாங்கன்னா ஒரு செகண்டில் அங்கே போயிடும். அப்படி இல்லாட்டினா அந்த நினைவிலே இருக்கிறதுனால அங்கே பக்கத்தில் எங்கேயாவது போய் பிறந்துடும். அப்போ அதை விட வேகமாக எதுவுமே ட்ராவல் பண்ணாதுன்ற அவ்வளோ அதிவேக மினி ராக்கெட் நம்மளுடைய ஆத்மாக்கள். ஸோ உடம்பு இப்போ நம்ம நினைக்கிறோம் இல்லையா, உலகத்தையே சுற்றிட்டு வரும் புத்தினால். இது நினைக்கிறோம், அமெரிக்கா போகணுன்னு ஆசைப்பட்றோம், இங்கே போகிறோம். ஆனால் போகணும்னு நினைத்தால் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. காசு செலவு பண்ணணும், சாப்பாடு ஒத்துக்கணும், அந்த ஏரியாவுடைய கலாச்சாரம் நமக்கு ஒத்து போகணும், மொழி தெரியணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல அதுக்கு காசு இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த உடலை விட்டுட்டிங்க, ஒளி உடலில் இருக்கிறீங்கன்னா நினைக்கிற செகண்ட் தான் டக்குன்னு போயிடுன்றார். ஸோ அப்போ அது பறந்துக்கிட்டு கலியுகத்தினுடைய எதுலேயும் உங்களுடைய புத்தி போகாதனால கலியுகத்தின் எந்த விஷயமும் அதை பிடிச்சி இழுக்காது, அதனால் கீழே வராது, மேலேயே பறந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் வைக்கிறது. இந்த பயிற்சியை பக்காவாக பண்ண கடைசி நேரத்தில் உலக அழிவின் போது எல்லாம் துட்டிப்பாங்க. உறவுகளை இழந்து, சொத்தை இழந்து, நம்பிக்கை துரோகம், கொலை, கற்பழிப்பு எல்லாம் பயங்கரமாக நடக்கும். ஏன்னா கடைசி நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போ பங்களாதேஷ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் ஒட்டுமொத்த உலகமும் இருக்கும், நிரந்தரமாகவே இருக்கும் கடைசியில். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ மோசமான விஷயம் இருக்கும். அப்போ எல்லாம் துடிப்பாங்க இல்லையா, அந்த நேரம் அவங்களுக்கு அமைதியை கொடுப்போம். அந்த இடத்துக்கு போகணும்னு நினைப்போம், ஒரு செகண்டில் அங்கே போயிடுவீங்க. டக்குன்னு அந்த மக்களுக்கு அந்த நேரம் என்ன வேணும்? அமைதி வேணுமா, ஆனந்தம் வேணுமா, திருப்தி வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்து ஒரு செகண்டில் அவங்க அந்த துக்கத்தை எல்லாம் மறப்பாங்க. ஸோ இந்த சேவையை தான் பறந்து செஞ்சுட்டு இருப்போம். ஸோ அதைத்தான் கிறிஸ்தவ மதத்தில் அந்த தேவதூதர்கள், ஏஞ்சல் பறந்து வர மாதிரிலாம் படம்லாம் போட்டிருப்பாங்களே, அதையெல்லாம் இப்போ பிரம்மகுமாரிகள் ஞானத்தை எடுத்து பண்ணுறது. பிறகு நாம் சொர்க்கத்துக்கு போன பிறகு வர்றது அந்த தேவதை உடல், அதுக்கு கோயில் கட்டி கும்பிட்றாங்க இந்துக்கள்.
மற்றவர்களும் பார்த்திங்கன்னா அந்த ஏஞ்சலை வந்து விடுறது கிடையாது. அதன் மீது நம்பிக்கை வச்சாதான் அவன் முஸ்லீம், அவன் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் ரெண்டுமே நம்ம தான் பண்ண போகிறோம். ஸோ அனுமோகன் அவர்கள் வந்து அந்த ரெக்கை கொண்டு பறப்பார்கள், ரெக்கையோட மனிதர்கள் பிறப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது கடவுள் இப்போ கொடுக்குற ஞானம். ஸோ அதை அவர் மூலமாக வெளிப்படுத்து பாருங்கள். ஸோ மறுபடியும் இறைவனுடைய நேரடி ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.